வணக்கங்க. நேற்று விஜய் சேதுபதி இந்த அர்ணவை எல்லாரும் நீங்கள் பேச விடாம தடுத்துட்டீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நான் பார்த்து நேற்று என்னன்னா இவருமே உண்மையை அவங்கெல்லாம் பண்ணதை தான் அர்ணவ் சொன்னார். ஆனால் அதை சொல்லக்கூடாது. இவரும் எப்படிப்பட்ட ஆளாக நான் பார்த்தேன்னா, இந்த லேடிஸுங்கெல்லாம் இப்போ பொதுவாக ஒரு இடத்துல லேடிஸை பற்றி ஒரு பொம்பளை தப்பே பண்ணியிருந்தா வச்சுக்கோங்க, ஒரு ஆம்பளை இருக்கிறான், ஆனால் இந்த பொம்பளை தப்பு பண்ணியிருந்தாலும் உடுப்பா லேடிஸை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் இவரை நான் நேற்று பார்த்தேன். உண்மைக்கு குரல் கொடுக்காம, ஒரு ஆம்பளை மேலே நியாயம் இருந்தாலுமே உண்மைக்கு குரல் கொடுக்காம இந்த நல்லவங்களாம் நடிப்பாங்களே சில ஆம்பளைங்க, சில ஆம்பளைங்க முக்கால்வாசி பேர் இப்போ நாட்டில் நல்லவங்களாம் நடிக்கிறாங்க. பார்ப்பாங்க அந்த ஆம்பளை மேலே தப்பே இல்லைன்னா கூட அப்படியே நல்லனா பொம்பளைங்கன்னா அப்படியே நல்லவனா நடிக்கணும்னு நினைக்கிறாங்களே, அந்த மாதிரி ஆளாக தான் நான் விஜய் சேதுபதி அவரை பார்த்தேன். அவருமே அப்படி தான் நடித்தார். உண்மைக்கு குரல் கொடுத்து நியாயமாக கேட்குற ஒரு இடத்துல தான் அவர் அங்கே நின்றுட்டு இருந்தார். ஆனால் அதை கொஞ்சம் கூட அவர் செய்யவே இல்லை. எல்லாரும் மாதிரியும் பொதுவாகவே இப்போல்லாம் சமூகத்தில் இப்படி தான் எல்லா ஆம்பளைங்க வெளியே இப்போ எங்கேயோ ஒரு பிரச்சனைனா இவங்க நல்லவங்கள நடிப்பாங்க, பொம்பளைங்களுக்காண்டி நடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நான் விஜய் சேதுபதி அவரையும் பார்த்தேன். அவருமே அப்படி தான் நடித்தார். இந்த இடத்துல உண்மை இல்லை. ஒருத்தவங்க செஞ்சதை சொன்னால் தப்பு, செய்யும் போது தப்பு இல்லை. ஏன் செஞ்சது தப்புன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த அன்னைக்கு அன்ஷிகா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், அன்ஷிகா படுத்திருக்கா. இது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளை இப்போ ஒரு பொம்பளை இருக்கிறா, ஒரு ஆம்பளை மடியில் படுக்கிறான், ஃப்ரெண்ட்ஸாக ஒரு மன வேதனையில் இருக்கான். இவ ஆறுதல் சொல்லும் போது எப்பவுமே பெண்கள் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஆம்பளை ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு மன வேதனையில் படுத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உன்னால் முடியாதாடா, செஞ்சிடலாம்டா, சூப்பர்டா, உன்னால் முடியலாம், யார்டா முடியும், நீ செம்மையாக செய்வ, எனக்கு தெரியும்டா, அப்படிலாம் இவனுக்கு சொல்லும் போது அவனுக்கு ஒரு தைரியம் வரும். எப்போவுமே ஆம்பளைங்க வீரமாக இருந்தாலும் மன அளவில் அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது. பெண்களுக்கு தைரியம் இருக்கும், மன அளவில் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, செஞ்சிடலாம், பார்த்துக்கலாம்னு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெண் மடியில் ஒரு ஆம்பளை படுக்கிறான், ஃப்ரெண்டாக படுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பெண் அந்த அவனுக்கு தைரியம் கொடுக்கும்போது அதை நான் தப்புன்னு சொல்ல நினைக்கல, நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த ஒரு பெண் உட்காந்துருந்தா ஒரு ஆம்பளை படுத்துட்டா உடனே அது தப்பு, தவறு, அந்த மாதிரி சீன் போடுற ஆள் நான் இல்லை. அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் நடிப்பாங்க, ஐயோ பொண்ணு மடியில் படுத்துட்டான், அந்த மாதிரிலாம் நான் நடிக்கிறதுக்கு இல்லை. இது ஜெஃப்ரி படுத்த ஆளை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஜெஃப்ரி ஏன் அந்த மாதிரி வந்தான், அவன் தான் சரியில்லைன்னு ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பெண்ணு உட்காந்துருக்கா, படுக்கிறான்னா நேராக படுக்கணும். இவன் எப்படி படுத்தானா அந்த பெண்ணோட அந்த இடத்துல அவன் மூஞ்சை வச்சுக்கிட்டு அவன் திரும்பி அந்த இடத்துல மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன படுக்கணும், இப்படி தான் படுப்பாங்களா? இது ஃப்ரெண்டு படுக்கிற இடமா? இது இந்த மாதிரி தான் படுப்பாங்களா? வந்தால் நேராக தலையை வச்சு நீட்டிட்டு படுங்கன்னா அது உண்மை, சரின்னு பார்க்கலாம். இவன் கரெக்டாக அவன் மூஞ்சி அவன் வாயெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு அந்த பக்கம் தான் திரும்பி இவன் படுக்கணும். இவன் அப்படி படுத்தான். ஏன் இது நான் மட்டும் தான் பார்த்தேன்னா, இது யாருமே பார்க்கலையா? நான் பார்த்த அன்றைக்கி நான் இந்த வீடியோ போட்டேன். நான் பிக் பாஸில் நான் பொதுவாக இந்த மாதிரிலாம் நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ முக்கியமாக இருந்தால் மட்டும் நான் சொல்லுவேன், தவிர இந்த ரிவ்யூ கொடுக்கணும் பண்ணணும் அப்படி எண்ணமே எனக்கு இல்லை. நான் எதுவுமே அந்த மாதிரிலாம் செஞ்சதே இல்லை. இந்த அர்ணவுக்கு கூட ஏன் சொன்னேன்னா, அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் பார்த்துருந்தாரு. நான் பார்க்கும்போது இதுங்கெல்லாம் அவன் கரெக்டான சொன்னான், இதுங்கெல்லாம் பொய்யா இருந்துக்கிட்டு ஒருத்தனை இது பண்ணுதுங்களே அப்படின்னு பார்த்தனால தான் அன்றைக்கி நான் போட்டேன். இன்றைக்கி இந்த ஜெஃப்ரி வந்துட்டு உடனே உன் கண்ணோட்டம் தப்பு, கண்ணோட்டம் தப்புல, நீ பண்ணது தான் தப்பு. கண்ணோட்டம் தப்புனா நார்மல் நான் ஒருத்தன் உட்காந்துருக்கான், ஒரு ஆம்பளை சும்மா அப்படி படுத்தா தப்பு யாரும் சொல்லல, நீ படுத்த இடதான்டா தப்பு, நீ வச்சிருந்த மூஞ்சி தப்பு, இதுதான் தப்பு, இது எல்லாமே தப்பு. இன்னைக்கு அவன் இப்படி சொன்னோன்னு கையை தட்டி சிரித்து குதிக்கிறாளுகளை இவளுக்கெல்லாம், அங்கே இருக்கவளுகளாம் எதுக்கு குதிக்கிற? இவளுக்கு தான் அவன் மேலே தொத்திக்கிட்டு அவனை மடியில் படுக்க வச்சுக்கிட்டு அவன் தலையை சுரண்டி விட்டுக்கிட்டு, ஏன்னா அவன் கீழெல்லாம் படுக்கவே மாட்டான், இப்படி தான் இங்கே தான் படுப்பான். இவளுக்கு தான் அவன் மேலே ஏறி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாளுங்க. இது நான் இப்போ இப்படி சொன்னது பொய்யா? உண்மை அப்படி சொன்னேன்னா தப்பாக சொல்கிறீங்க, ஐயோன்னு. என்ன இது உண்மை சொல்லக்கூடாது போல். இப்போ இந்த பண்ணுறவங்களாம் எல்லாமே பண்ணுவாங்களாம், அந்த நீங்கள் இப்படி தானே பண்ணீங்க அப்படின்னு நம்ம உண்மை இப்போலாம் சமூகத்தில் இப்போலாம் இந்த மாதிரி சொல்லும் போது, ஐயோ தப்பாக சொல்லிட்டாங்க, காது குச முடியல, கேட்க முடியல, என்னது நீ ஏறி அவன் மேலே தொத்திக்கலையா, நீங்களாம் அவன் இந்த இடத்துல வச்சு படுக்கலையா, நீங்களாம் இதெல்லாம் உண்மை தானே, நடந்ததுன்னு நானும் சொல்கிறேன். ஆனால் அது உடனே விஜய் சேதுபதி அவர் இன்னைக்கு நான் அன்றைக்கே நினச்சேன்,
அடுத்த வாரம் வருவார், அவரும் பொய்யா அப்படியே நடிப்பார், இந்த பொம்பளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே நல்லது தான் பேசணும்னு நடிப்பார். அப்படி எனக்கு அன்றைக்கே தெரியும். இன்றைக்கி இந்த ரிவ்யூ கொடுக்கணுன்னு எனக்கு எண்ணமே இல்லை. ஆனால் அன்றைக்கா நான் முடிவு பண்ணேன், விஜய் சேதுபதி இப்படி பேசுவார், அவரையும் வச்சு செய்யணும்னு. ஏன்னா இவர் சொல்லிட்டாருன்னா இவர் அப்படியே எல்லாமே அப்படியே நல்லதா? ஏன்னா இவர் யார் சொல்கிறதுக்கு? நானும் அந்த இடத்துல இருந்தால் என்னை அப்படி பண்ணாங்க, சொம்பு தூக்கிங்களாம் சொன்னாங்க, கேட்டாங்க, நான் அப்படி தான் கேட்பேன். நீங்கள் சொன்னால் இதுங்களாம் பண்ணலையா, பண்ணதானே சொன்னேன் அப்படின்னு நான் கேட்பேங்க. வாயை திறந்து அந்த இடத்துல ஏஞ்சி அருணாவு கம்முன்னு உட்காந்துருந்தாலும் நான் அப்படி உட்காந்துருக்க மாட்டேன், கேட்பேன். பண்ணாங்கல்ல, அதை தான் சொன்னேன். என்ன தப்பு, என்ன நடிக்கிறீங்க, என்ன நீங்களாம் உண்மையாக பேச மாட்டீங்களா? நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி தலைவர் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சொல்லிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் அதுக்கு தகுதியே இல்லாத ஆளுன்னு நான் சொல்லுவேன். முதல்ல அதுக்கு நீங்கள் தகுதியே இல்லை, இதோடு நீங்கள் வெளியே போங்க. ஏன்னா பண்ணது தப்பு நீங்கள் சொல்லும் போது இதுங்கெல்லாம் செஞ்சதை நான் சொன்னதுக்கே தப்புன்றீங்க. அப்போ வந்து நீங்கள் ஆமாம் அன்றைக்கி அருணாவு கரெக்டாக தானே சொன்னார், ஏன் அப்படி கேட்க தோணல அவருக்கு? அவரும் பொய்யா நடிக்கிறாரு. இப்போ எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ ஒரு சமூகமே இப்படி தான் இருக்குது. பொய்யா சிரித்து இந்த பொய்யா நடித்து ஆனால் பண்ணுறவங்களாம் பண்ணிடுவாங்க பொம்பளைங்க என்ன எப்போவுமே பொதுவாக. ஆனால் அதை சொல்லிடக்கூடாது, அது உண்மையை வந்து எப்போவுமே வாய் வழியாக சொல்லிடக்கூடாது. ஆனால் செய்கிறதெல்லாம் இவங்களாம் செஞ்சுருவாங்க. இது நான் சொல்லணும்னு நினச்சி தாங்க இன்றைக்கி இந்த ரிவ்யூ எடுத்து போட்டேன். எனக்கு இதில் வந்து அன்றைக்கி நான் முடிவு பண்ணலை, இன்றைக்கி போடணும், இவர் இப்படி தான் பேசுவார் எனக்கு அன்றைக்கே தெரியும், அவரையும் வச்சு செய்யணுன்னு தான் எனக்கு எண்ணம். இதுக்கு தகுதியே இல்லாதவர், உண்மையை சொல்லணும். இப்போல்லாம் யாருமே உண்மையே பேசுறது இல்லை, பண்ணுறதில்ல. வந்துட்டு அந்த ஜெஃப்ரி அப்படியே ஒழுங்கு மாதிரி இவர் கண்ணோட்டம் தான் தப்பான். ஏன் நீ நீ படுத்தது இது பண்ணது யாருமே பார்க்கல, என்ன கண்ணோட்டம் தப்பு? நான் தான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், மடியில் படுக்கிறான், ஒரு ஆறுதல் சொல்கிறான், ஒரு பொண்ணு ஆறுதல் சொல்கிறா அவளுக்கு, அது நான் தப்பே சொல்ல. அந்த மாதிரி சீன் போடுற ஆளும் நான் இல்லை. அது அவங்க ஒரு ஆறுதலாக சொல்கிறவங்க ஒரு குழந்த மாதிரியாக இருப்பாங்க ஒரு ஆம்பளைங்களாம். இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு மனம் உடஞ்சிருப்பாங்க. இந்த லேடி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, நான் அதை தப்பு சொல்ல. நீ படுத்த இடம், நீ படுத்த மூஞ்சி அங்கே வச்சுருந்த இடம், நீ யார், நீ தான்டா தப்பு, நீ தப்பு. இதை வந்து உண்மையை சொன்ன அருணாவும் தப்பாக்கிட்டீங்க. நீங்கள் எல்லாருமே இப்போ கூட்டாக ஒன்றா சேர்ந்துட்டு இதில் வேற விஜய் சேதுபதி அவர் வேற வந்துட்டார் அங்கேருந்து நியாயம் பேசுறதுக்கு வர்றாராம். கருமம் வராமே இருந்திருக்கலாம், இப்படி தான் நான் சொல்லுவேன். வந்து நியாயம் பேசுகிற மாதிரி வந்து அருணாவு மேலே தப்பு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா நல்லவங்களாம் நடிக்கணும்ல. இந்த காலத்தில் உண்மை எதுவுமே கரெக்டாக ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து அதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. பொம்பளைங்க விஷயம்னா உடனே நைஸாக நடிக்கிறது. பொதுவாக ஆம்பளைங்க இப்போலாம் அப்படி தான் நடிக்கிறாங்க, நிறைய பேர் நடிச்சுட்டு அப்படியே போடுறது. அந்த மாதிரி தான் இந்த விஜய் சேதுபதி அவரும் இருந்தார். அவரும் பொய்யா தான் நடித்தார். அந்த இப்போ கூட்டம் பாருங்கள், உடனே கை தட்டுதுங்க அதுங்க. ஜெஃப்ரி வந்து சொல்கிறதும் கூட சத்யா சேர்ந்து ஜாட்ரா போடுறதுக்கும் உடனே எல்லாமே மொத்தமாக பார்த்தீங்களா, அந்த கூட்டமே ஒன்றா சேர்ந்துக்குச்சுங்க எல்லாமே. இதுங்க தான் மொத்தமாக அந்த ஜெஃப்ரி கூட ஆட்டம் போட்டதுங்கெல்லாம். அது உடனே நேற்று தீபக் அவர் போகிறாரு, முத்து அழுந்தது உண்மை நினைக்கிறீங்களா? ஐயோ ரொம்ப போய் நீ தீபக்கு மனசுன தெரியுமா முத்து நினைச்சேன். தீபக்கு நீ போகிறேன்னு நீ வந்து எல்லாமே ஸ்கோர் நீ பண்ணிடுவியாடா, நான் உன்னை விட மாட்டேன்டா. இருடா நான் நடிக்கிறேன் பாருடா, இப்போ ஸ்கோர் எல்லாமே என்ன பார்க்கணும். கொஞ்ச நேரம் கூட நீ போகிறேன்னு உன்னை யாரும் ஃபீல் பண்ணி பார்த்துடக்கூடாதுடா, என்ன தான் பார்க்கணும். இப்போ நான் போடுறேன் பாருடா சீனுன்னு சொல்லிட்டு அந்த அழுந்து இந்த சீனு எல்லாமே பொய்ங்க. அவ்வளோ நடிப்பு நடித்து அதை பேசும்போது இதெல்லாம் உண்மையா பார்க்கும் போதே தெரியுதா, முத்து அப்படியே நடிப்பு, அதெல்லாம் பொய்யான நடிப்பு. சீனு கருமமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. எப்படிலாம் நடிக்கிறேன், ஏன்னா அந்த கொஞ்ச நேரம் கூட தீபக் அந்த இது கிடச்சிடக்கூடாது, யாரும் பார்த்துடக்கூடாது. அந்த ஒரு இது நான் தான் என்ன தான் நீங்களாம் பார்க்கணும், அந்த மாதிரி எண்ணத்தில் தான் நேற்று அந்த முத்து நடிப்பு எல்லாமே. இப்போ நாங்கள் இதுங்க தான் நம்ம மொத்தமாக சேர்ந்து எல்லாமே வெளியே போகிறதுக்கு ரெடி பண்ணிச்சிங்க, எப்போவுமே ஓட்டுப்படு. அப்புறம் எப்போயுமே எல்லாரும் இப்படி தான் பண்ணுவாங்க, அது இது பண்ணி தான் ஆகணும். அப்புறம் எப்படி நடிப்பு எல்லாம் மொத்தமாக சேர்ந்து நடிக்குங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ என்ன, இந்த விஜய் சேதுபதி அவருக்கு தான் போடணும், அந்த இதுக்கு தான் போடணும்னு நினச்சேன். ரொம்ப பொய்யா வந்து நின்றுக்கிட்டு சொல்கிறாரு. எனக்கு உண்மையாக சொல்லணும். ஆமாம், அது பிக் பாஸில் இந்த தலைவர் மாதிரி நின்று பேசணும். உங்களை வந்து என்னன்னா, நீ தப்பு பண்ணால் நீ தப்பு, நீ கரெக்டாக பண்ண, ஆமாம் கரெக்டு, நான் அப்படி தான் உண்மை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிற ஆள் தான் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் இவர் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அருணாவு வந்து அவர் கரெக்டாக தான் இருக்காரு. இன்றைக்கி எல்லாம் மொத்தமாக கூட சேர்ந்துக்கிட்டு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நடிக்குதுங்க. இந்த ஜெஃப்ரி வந்தோன்னு அவங்க கூட ஆடுறதுக்கு. இதான் நான் பார்த்தேன், சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நன்றி, ஜெய்ஹிந்த்.